வணக்கம் நண்பர்களே. இந்த வளைகுடா நாடுகளில் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு 40 வயசில் தான் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். இந்த 40 வயதில் முதலீடு ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் 2.3 கோடி ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு இந்த நிதி திட்டமிடல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதை எதில் முதலீடு பண்ணணும், எந்த முதலீடு இந்த நாம் சொல்கிற இந்த அமௌண்ட்டை நெருங்கும், இதுக்கு உத்தரவாதம் இருக்கா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும். அப்போ வளைகுடா நாடுகளில் என்ஆர்ஐ நான் ரெசிடென்சியல் இன் இந்தியா இவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. தொடர்ந்து பதிவு பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்கிற எஸ்டபிள்யூபி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான், ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை நாம் மாத வருமானமாக பெற்றுக்கொள்ள இயலும். இதை ஏன் நம்ம எஸ்டபிள்யூபி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கானது. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பிளான் இது. அப்போ அதே வேளையில் உங்கள் முதலீடும் பெருகும், மாத தேவைகளும் நிறைவேறும். இதுதான் வேணும். இந்த ரெண்டும், முதலீடும் பெருகணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு மாதத்துக்கு தேவையான பணமும் வரணும், மாத செலவுகளுக்கோ மாத செலவினங்களுக்கானது. அப்போது இந்த வளைகுடா நாட்டினுடைய தகிக்கிற வெயிலில் குடும்பத்தை பிரிஞ்சிருந்த ஏக்கத்தோடு வேலை செய்கிறவங்களுக்கு, தினமும் உழைச்சிட்ருக்கிறவங்களுக்கு 40 வயதை கடந்தாச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற உழைப்பின் முக்கியத்துவம் மட்டுமில்லை, உழைப்புக்கு பின்னால் இருக்க நிம்மதியின் முக்கியத்துவமும் ரொம்ப முக்கியம். நல்லா தெரியும் அவங்களுக்கு. எத்தனை வயசில் அந்த இளமை காலங்களில் தாய் நாட்டில் விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற ஏக்கத்தோட கடுமையாக உழைச்சி, அதுவும் தைக்கிற வெப்பமான ஒரு காலத்தில் வேலை செஞ்சு, ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்த 40 வயதை ஏன் குறிப்பிடுறோம்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1 லட்ச ரூபா, இந்திய மதிப்புக்கு ஒரு 1 லட்ச ரூபா அவங்களால மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை நிறைய பண்ண முடியும். அல்லது 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செய்கிற அளவுக்கு வாங்க. உங்களுடைய இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி ஓடுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு நிதி புரட்சி வரணும். ஏன்னா 50 வயசுக்கு மேலே நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய காலங்கள். இந்த காலங்களில் போய் நீங்கள் உழைச்சி அதுலேருந்து வர்றதுன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்த என்ஆர்ஐக்கள், இந்த கல்ஃபில் வேலை பார்க்குறவங்க, என்ஆர்ஐ இருக்கிறவங்க, வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குறவங்க, அங்கேருந்து அனுப்புகிற பணத்தை வீடு அல்லது மனை, இந்த இடமா வாங்கி போட்டால் மதிப்பு கூடும்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு சொத்தாக தான் இருக்கும், சுமையாக தான் இருக்கும் மொழியே வருமானம் தரக்கூடியதாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிதி நிபுணர்கள் நிதி நிபுணர்கள் சொல்கிறபடி இந்த முதலீட்டில் மாயாஜால நிகழணும், பல்மடங்கு பெருகணும் நம்ம முதலீடு அப்படின்னா, கூட்டு வட்டி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வங்கிகளில் அதை சொல்லுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மாதம் 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டினா 101, அடுத்த மாதம் 101க்கு 1% வட்டி. அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டிக்கிட்டே போகும். இது ஒரு 6வது வகுப்பு 7வது படிக்கும்போது இந்த கணக்குகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படின்னு. ஸோ இந்த நீங்கள் மாதம் ஒரு 1 லட்ச ரூபாயை தரமான மியூச்சுவல் ஃபண்டில் முறையாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா 12% ஆண்டு வருமானம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஆண்டு வருமானம் 12%, ஒரு மாதத்துக்கு 1% உங்களுக்கு வருமானம். இப்போ நான் சொன்ன கணக்கு தான். 10 ஆண்டுகளில் உங்கள் முதலீடு கிட்டத்தட்ட 2.3 கோடி ரூபா தொடும். மினிமம் இது சொல்கிறாங்க. மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் இடமா வாங்குறதுக்காக சேர்த்து வச்சுருக்கிற பணமாக இருந்தால் மாதம் 1 லட்ச ரூபா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா சேமிக்கிற அளவுக்கு சம்பளத்தில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தை மாதம் ஒவ்வொரு லட்ச ரூபாயா ஒரு இதில் போடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது 12% உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்தால் கூட 2.3 கோடி ரூபாய் தொற்றும் அப்படின்னு. இந்த தொகை உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி, ஏன்னா 40 வயசை கிடக்கும்போது அந்த உயர்கல்விங்கிற குழந்தைகளுக்கு உயர்கல்வி, சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஓய்வு கால நிம்மதியாக ஒரு பணம் இருக்கணும் ஓய்வு காலத்துக்கு அப்படின்னு வலுவான அஸ்திவாரம் எது இந்த எஸ்டபிள்யூபி. மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் போடுறது 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலம் இல்லை. ஒரு என்ஆர்ஐக்கு 10 வருஷம் அங்கே இருக்கிறதுங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் திட்டமிட்ட முதலீட்டிற்கு உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றும் காலம் இந்த 10 வருஷம்தான். இந்த 10 வருஷத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். சொத்துக்களை நீங்கள் உருவாக்கணும் மொழிய சுமைகளை உருவாக்கக்கூடாது. பெரிய தவறே என்ன சொல்கிறாங்க நிதி நிபுணர்கள், நிலமாக அல்லது பயன்பாடு இல்லாத சொத்து. பயன்பாடு இல்லாதன்னா, ஒரு வீடு வாங்கி போடுறீங்க, அதுலேருந்து எந்த இன்கமும் ஜென்ரேட் பண்ணாது. வாடகைக்கு விடுறோம், கடையாவோ வீடோ, அதை குடியிருக்கிற வீடாவோ அது வாடகைக்கு விடுறது இல்லை அப்படின்னா அந்த சொத்தால் என்ன பிரயோஜனம்?
அது வந்து முடக்கி வைக்கிறது தான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட். வீடு வந்து ஒரு உணர்வுபூர்வமான தேவை தான், ஆனால் அது பணத்தை ஈட்டி தரும் இயந்திரம் அல்ல. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்கள் முதலீடு உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம் தரக்கூடிய கேஷ் ஃப்ளோ இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க எஸ்டபிள்யூபி மாதிரி விட்ராயல் பிளான், அந்த சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான், மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகுதியை நீங்கள் விட்ராயல் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் அமௌண்ட்டு கூட்டிகிட்டே போகும். ஒரு நல்ல சிஸ்டம் இல்லையா? முதலீடு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம மாதம் மாதம் ஒரு பணம் எடுத்துகிட்டு இருக்கலாம். அப்போ இந்த உங்கள் மாத தேவைக்கான பணத்தையும் ஈட்டி தரக்கூடிய எஸ்டபிள்யூபிங்கிறது ஒரு சிறந்த அம்சமாக சொல்கிறாங்க. ஸோ சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் இந்த எஸ்ஐபின்னு சொல்கிறாங்களே, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதம் மாதம் நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறது, இதை வந்து நிறுத்திடாதீங்க. சந்தை கீழே இறங்குது, அந்த சந்தை குறியீடு, பங்கு சந்தை குறியீடு கீழே இறங்குதுன்னு உடனே அதிக யூனிட்டுகள் உங்கள் இது கிடைக்கும். அது ஒரு பெரிய ரகசியம், யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவே நீண்ட காலத்தில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும். இன்றைக்கி இறங்குறதுக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூடும், அந்த பங்குகளுடைய எண்ணிக்கை கூடும். இது வந்து ஒரு மாரத்தான் ஓட்டம் தான் ஒழிய ஸ்பிரிண்ட் அப்படி இல்லை, உடனடியாக பலன் தரக்கூடியது இல்லை. இப்போ 40 வயதுக்கு மேற்பட்டவருக்கான பொற்கால விதி என்ன அப்படின்னா, 40 வயதை கடந்த பிறகு உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் திறன் மற்றும் பாதுகாப்பு உணர்வு ரெண்டையும் நீங்கள் சமப்படுத்திக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது, பாதுகாப்பு உணர்வு. அதிகமாக ரிஸ்க் எடுத்துடவும் கூடாது, ரிஸ்கே இல்லாமலும் இருக்க முடியாது, பாதுகாப்பாகவும் இருந்துக்கணும். அதான் ரெண்டையும் சமப்படுத்திக்கணும். உங்கள் முதலீட்டை 70:30, அதாவது 70-30 அப்படின்னு எப்படி பிரிக்க சொல்கிறாங்க? 70% வளர்ச்சி தரக்கூடிய பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கட்டும், ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில். 30% உங்கள் பாதுகாப்பிற்காக கடன் பத்திரங்கள் அல்லது வங்கி வைப்பு நிதி, இந்த டெப்ட்னு சொல்கிறாங்களே, டெப்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில். அந்த கடன் பத்திரங்கள், அரசாங்கம் சில கடன் பத்திரங்களை வெளியிடும், அது உத்தரவாதமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பான இது, ரிஸ்க்கு கம்மின்னு ரிஸ்க் இல்லை. இது சந்தைகளின் அதிர்வுகள் மேலே கீழே, அந்த சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் உங்கள் மன அமைதியாக இருக்கும். இதுதான் 70:30 ஆஃப்டர் 40. ஆஃப்டர் 40னா 40 வயசுக்கு மேலே, உங்களுடைய வயது 40க்கு மேலே இருக்கும் பொழுது, அப்போது இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் சிலருக்கு தோணும். நிறைய பேருக்கு அது தோணும். அப்படி தள்ளி போடுறது தான் பலருடைய நிதி சுதந்திரத்தை அளித்தரும். அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு முதலீடு பண்ணலாமே. முதலீடு கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சா மாதம் மாதம் இப்படி செலுத்திக்கிட்டே வாங்க. காலம் உங்களது சிறந்த நண்பன், அதை வீணாக்கிறாதீங்க. உங்கள் முதலீட்டை ஒரு சுமையாக பார்க்காதீங்க. உங்கள் முதலீடுகள் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் சரியான வழிகாட்டலோடு, அது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அளிக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு பரிசு, த சேஃப்டி கிஃப்ட். 10 ஆண்டுகள் கழித்து நான் சரியாக செஞ்சேன்னு நீங்கள் சொல்லும்போது தருணம் தான் உண்மையான வெற்றி. ஏன்னா 40க்கு மேலே ஆரம்பித்து 50 முடிகிறது. உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். உங்கள் உழைப்பு வீணாக கூடாது. அது பெருகி நீங்கள் இந்தியா திரும்பும்போது உங்கள் அது தலை நிமிர வைக்க வேண்டுமே ஒழிய அது தலை குனிய வச்சிடக்கூடாது. இதை பற்றி தொடர்ந்து நாம் உரையாடலாம். உங்களுடைய சந்தேகங்களை, ஆலோசனைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஒரு நிதி சார்ந்த ஆலோசனைகளை தொடர்ந்து நான் பதிவுகளாக வெளியிடுகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். நன்றி.